குட் மார்னிங் எவ்ரி ஒன். இது பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பண்ண ட்ரேடோட ப்ராஃபிட்ஸ் பார்க்குறோம். 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். ஒன்று லாஸ்ட் செஷனில் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒன்று ப்ராஃபிட்டில். இந்த ட்ரேடு எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு செலக்டட் ட்ரீ. அதில் பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸும் நல்லா ஹையாகவே இருந்துச்சு. இதில் பைஸ் பார்த்தீங்கன்னா பையரோட வால்யூம் டிக்ளைன் வால்யூம்ஸ், போதுமான செல்லர் வால்யூம்ஸ் இருந்துச்சு. ஓகே, இந்த ட்ரேடு வந்து பாசிபிள் டு டூ சம் செல்ஸ். அதனால் நம்மளோட புல் பேக்ஸை நம்ம ரீட் பண்ணிட்டே இருந்தோம். கரெக்டான ஒரு பொசிஷன் வந்தோடனே நம்ம அந்த ட்ரேடை பிக் பண்ணுறதுக்கான ஒரு ரைட்டான பொசிஷன் நம்ம பிக் பண்ணியாச்சு. இருந்தாலும் என்னென்னா, இது ஒரு நைட் டைம், ஒரு 9:30க்கு தான் நான் எடுத்தேன் இந்த ட்ரேடு இப்போ பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. லுக்ஸ் காம்படிட்டிவ், நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ். நல்லா மூவ் ஆகி கீழே வந்துருச்சு. அரவுண்டு அந்த 10 மைக்ரோ லாட்ஸை வந்து கட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து அந்த சிங்கிள் ட்ரேட் தான் ரன் ஆகுது. இந்த இடத்துல ஆல்ரெடி ரிஜெக்ஷன் இருந்தனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துக்கிட்டே இருந்தாச்சு. ஒரு ட்ரேடு நல்லா டாப்பில் எடுத்தாச்சு 10. அடுத்தது வந்து அடுத்த புல் பேக்கில் எடுத்திருந்தேன். நான் கொஞ்சம் ஃபியர் ஆனதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரேடை நான் லாஸ்ட்டில் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்கே டக்குன்னு ஹைக் ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது அரவுண்டு 2:30 ட்ரேடை நான் கட் பண்ணதுக்கப்புறம், அதை லாஸ்ட்டில் கட் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அரவுண்ட் 4:30க்கு பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெக் ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்தாச்சு. அந்த இடத்துலையும் ஒரு புல் பேக் பாருங்கள். புல் பேக் வந்து அதுக்கப்புறமா இந்த 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 ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் கொஞ்சம் ஃபியர் ஆனது. ஏன்னா அந்த இடத்துல வந்து பையர்ஸோட ஃபாஸ்ட்டை பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருக்காங்க. லாஸ்ட்டில் நம்மளோட டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆகிடுச்சு 4:30க்கு.